என்னடா பிளான்? முதல்ல இந்த மேக்ஸ் புக்கை தலையை சுத்தி தூக்கி எறியணும்டா. டேய் சோலா, இன்னைக்காவது எங்களோட வாடா, ஜாலியா சைக்கிள்ல ரவுண்ட் போலாம். நான் வரலடா. ஏய், அவன் வரமாட்டான். அங்க பாரு, அவங்க அப்பா ரிஸ்க் ராமலிங்கம் வந்துட்டாரு. வா நம்ம போவோம். என்னடா சைக்கிளில் ரைடு கூப்பிட்டானுங்களா? நீ ஆசைப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்க, ஊட்டி மலைச்சேர்வில் ஓட சொல்லியிருப்பானுங்க. நீ வேகமாக போய் ஒரு பாறையில் மோதி முட்டிக்கால் அடிபட்டு அழுதுகிட்டு விட்டு வந்துருப்பேன். குரங்காட்டிக்கு போடுறான். வயசுக்கு மரியாதை கொடுக்குறானான்னு பார்த்தியா? பள்ளிக்கூடம் விட்டா வீட்டுக்கு வந்து ஒன்று இருக்கணும்டா. வா. இவர் தான் என் அப்பா ராமலிங்கம். எந்த நேரத்துலையும் ஏதாவது ஒன்று நடந்துரும்னு அவருக்கு எப்பயுமே ஒரு பயம். எதை எடுத்தாலும் அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு புலம்பிகிட்டே இருப்பார். அவருக்கு ரிஸ்க் ராமலிங்கம்னு பேரே வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பாவோட பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். ஏன் ஒரு கோயிலில் தேங்காய் எல்லாரும் எப்படி உடைப்பாங்க, ஆனால் என் அப்பா என்னப்பா இப்படி உடைக்கிறீங்க? ஓப்பனா தேங்காய் உடைச்சு அதில் 2 சில்லு தெரிச்சு கண்ணில் குத்திருச்சுன்னா ரிஸ்க் பார்ப்போம். எனக்கு அம்மா இல்லை, வீட்டில் நானும் அப்பாவும் மட்டும்தான். பகலில் மளிகை கடை வேலை, ராத்திரியானா வீடு. இதுதான் ஒரு உலகம். சொல்ல, நாளையிலேருந்து பள்ளிக்கூடம் லீவு. அப்போ அடுத்த வருஷத்துக்கு தேவையான புத்தகத்தையும் வாங்கி வச்சுட்டேன். நீ எந்தெந்த நேரத்தில் என்னென்ன படிக்கணுமோ அவ்வளவுக்கும் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். படிப்பிலேயே கவனமாக இருந்து நல்ல மார்க் எடுத்தான்னு வச்சுக்க, நாளைக்கு நீ பாதுகாப்பாக பேங்க் வேலைக்கு போயிடலாம். அப்புறம் என்ன, பெரிய இடத்துல பொண்ணு கிடைக்கும். அப்பாவை விட கௌரவமாக வாழலாம்டா. எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் எப்போ வரும்னு இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் ஏன்டா அந்த லீவ் வருதுன்னு இருக்கும். மறுபடியும் எப்போ ஸ்கூல் திறப்பாங்கன்னு நாளை எண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வருஷமும் அப்படியே போயிடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் ராஜீவ் என் வாழ்க்கையில் வந்தான். பாரி அங்கிளும் வந்தார். பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க, புரியுதா? அங்கே யாரும் வேற இறக்கிறது. எப்பா கந்தவேலு, யாராவது வீடு மாத்துறாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என்ன இது போலீஸ் விவகாரம். போலீஸ் விவகாரமா? அத்தாடி, அதுக்கு மேலே கேட்கலப்பா. பொன்னாடி பிள்ளைல எப்படி இருக்கு? எல்லாம் சவிக்கியம் தானே. ஆனால் நான் போலீஸ்காரன்னு நீ வீட்டு பக்கமே வர்றதில்லை. என்ன அட போங்கண்ணே. அப்பா யார் வீடுப்பா இது? அது எதுக்கு உனக்கு? இவன் தான் ராஜீவ். என்னோட கிளாஸ் தான் சேர்ந்தான். இவனோட அப்பா பாரிராஜன் IPS, ஒரு ரிட்டையர்டு CBI ஆஃபீஸர். என்னோட சம்மர் வெக்கேஷன் இப்படி, ராஜீவோட சம்மர் வெக்கேஷன் எப்படின்னா... ராஜீவ், எஸ்பா. ஃபியூச்சர்ல நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும்னா இந்த சம்மர் வெக்கேஷன்ல 1 hour கூட வேஸ்ட் பண்ண. ஷார்ப்பா. கம் ஆன், கேட்ச் இட். கம் ஆன், ஐ அம் டைமிங் இட். கோ. நான் பார்க்கும்போதெல்லாம் பாரி அங்கிள் அவர் பையனுக்கு புதுசா இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. முடிச்சிட்டப்பா. 70 seconds. நாள் ஆக நீ மோசமாயிட்ட. 10 minutes on the plan. Punishment. Go. அவர் சொல்லி கொடுக்குற விஷயங்களும் விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Faster. 1 second. There you go. வலிக்கணும்டா. வலிய பழகிக்கிட்ட வந்தா அதை ஜெயிக்க முடியும். அவனோட எதிரிக்கு அதை திருப்பி கொடுக்க முடியும். இப்படியே ஒரு அப்பாவான்னு என்னால் ஆச்சரியத்தை அடக்க முடியல. Come on, bear it. Move. இதெல்லாம் எனக்கும் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டில் யாரும் இல்லாத போது எங்க வீட்லயே திருடுறியா? ராஜு, wait. உன் பேர் என்ன? சோழன். பக்கத்து வீட்டு பையன் தானே நீ? ஆமா அங்கிள். அதுல ஒரு ரூபிக் கியூப் மிஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நீ தான் திருடுன்னு எனக்கு தெரியும். இல்லை அங்கிள், ஐம் சாரி. நீங்கள் தினமும் புதுசாக ஏதாவது சொல்லி தரீங்களா? பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். அதான் அங்கிள் வந்து எடுத்தேன். குட். எடுத்துட்டு போ. இல்லை அங்கிள், வேணாம் அங்கிள். நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்கிறதுங்க அங்கிள். கத்துக்கிட்டியா? ராஜு கவி, குடி. இப்போ நீங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் இதை சால்வ் பண்ண போறீங்க. ஜெயிச்சவங்களுக்கு இதோ 5 star. I'm timing it. Go. முடிச்சிட்டப்பா. 53 seconds. Yes. 62 seconds தான் இருக்குன்னு பெஸ்ட்.
இன்னைக்கு 9 செகண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஐ எம் சாரி ராஜீவ், உனக்கு முன்னாடியே சோழன் முடிச்சிட்டா. 45 seconds. குட். சாக்லேட் இஸ் yours. தேங்க்யூ அங்கிள். உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு இருக்கா? ஆமா அங்கிள். என்னாச்சு உனக்கு? எனக்கு பிடிக்கல. இனிமே இந்த ட்ரைனிங்லாம் எனக்கு வேணாம். ராஜீவ், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? 1 minute குள்ள முடிச்சிருக்கேன். என்ன பாராட்டாம அவனுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க? முதல்ல அவனை கிளம்ப சொல்லுங்க. நான் தானே உங்க பையன். இவ்வளோ நாள் எனக்கு மட்டும் தானே சொல்லி கொடுத்தீங்க. நான் எதை செஞ்சாலும் உன் நல்லது தான் செய்வேன். இந்த ரூபிக் கியூபை 62 செகண்ட்ல எவ்வளவு நாளைக்கு முன்னாடி முடிச்சேன்? போன இயர் சம்மர் ஹாலிடேஸ். ஆனா இன்னைக்கு 53 செகண்ட்ல முடிச்சிருக்க. எது உன்னை முடிக்க வச்சது யோசிச்சியா? காம்படிஷன். இவ்வளவு நாள் நீ தனியா பயிற்சி செஞ்சுட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு ஒரு போட்டின்னு வந்த உடனே உனக்கே தெரியாம உனக்குள்ள இருக்கிற பலம் எப்படி வெளியே வருது பாத்தியா? ஆனாப்பா லிசன் டு மீ. அப்பா சர்வீஸ்ல இருக்கும்போது 13 முறை என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. I got a bullet here. ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு டெத் த்ரெட் இல்லைன்னு இல்லை. அதனால தான் எப்பவுமே நான் அலர்ட்டாக இருக்கேன். ஏன்னா நம்மளை குறி வச்சவங்க சில சமயங்களில் நம்மளை விட புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பாங்க. இப்போ நாளைக்கு நீ போலீஸ் ஃபோர்ஸ்க்கு போன பிறகு சோழன் மாதிரி ஒருத்தன் உனக்கு எதிரியா நின்னா இப்படி அழுதுட்டு நிற்பியா இல்லை மோதி ஜெயிப்பியா? மோதி ஜெயிப்பேன்பா. That's my boy. ஏ ராஜீவ், இந்தா நான் பாதி தான் சாப்பிட்டேன், எடுத்துக்கோ. Rajiv, give it back. Give it back. உன்னோட பரிசை நீ தான் ஜெயிச்சு வாங்கணும். தோத்தாலும் பரிசு கிடைக்கும்னா ஜெயிக்கணுங்கிற வெறி போயிடும். ஓகே, இப்போ கவனமாக கேளுங்க. இன்னிலிருந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பயிற்சி பண்ண போறீங்க. இதுக்கு பட்டி பேருன்னு கமாண்டோ ட்ரைனிங்ல சொல்லுவாங்க. தனியாக ட்ரெயின் பண்ணுறதை விட இதில் பல மடங்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம், ஒருத்தர் இன்னொருத்தருக்காக விட்டு கொடுக்க கூடாது. போட்டின்னு வந்துடுச்சுன்னா நீங்க 2 பேரும் எதிரிங்க. மற்ற நேரங்களில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், buddies. யா, ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ். That's it. என்ன மாதிரி ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா நிறைய பயிற்சிகள் செய்யணும். அதுல ரொம்ப முக்கியமானது போட்டோகிராஃபிக் மெமரி. அதாவது ஒரு இடத்தையோ ஒரு காட்சியோ பார்த்தா அது புகைப்படம் மாதிரி பிரெயின்ல பதியணும். நீங்க 2 பேரும் இப்ப கண்ணை மூடுங்க. உங்க போட்டோகிராஃபிக் மெமரி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இப்ப நம்ம நடந்து வந்தோம்ல, அதுல என்னென்ன பார்த்த ஞாபகம் இருக்கு? கார்ன் கடை, பஜ்ஜி கடை, கேரட் கடை. டே சோழா, அந்த ஸ்வெட்டர் கடையை விட்டியே. வெட்டர் கடை அங்கிள். ஒரு போலீஸ்காரன் எப்படி சொல்லுவான் தெரியுமா? இப்ப என் பின்னாடி பாருங்க. பழக்கடையில் ஒரு 40 வயசு ஆளு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கான். டீ மாஸ்டர் 5 கிளாஸ் டீ போட்டுட்டு இருக்கான். ஸ்வெட்டர் கடையில் குழந்தைக்கு பிங்க் கலர் ஷால் போட்டுட்டு இருக்காங்க. பூ கடையில் எல்லோ ரோஜா பூ அடிக்கிட்டு இருக்காங்க. வீல் சேர்ல ஒரு அம்மா பிளம்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பஜாஜ் நிக்குது, TN431408. பக்கத்துல ஒரு மாருதி 800, TN376843. வாவ், சூப்பர் அங்கிள். சோழன், அந்த பொம்பளை எடுத்தது 5 பழம். அதுல ஒரு பழம் முக்கி போயிருக்கு பாத்தியா? வாவ், செம்ம மேஜிக் மாதிரி இருக்கு அங்கிள் இது. மேடைக்கு கீழே இருந்து பார்த்தா எல்லாம் மேஜிக் மாதிரி தான் தெரியும். ஆனா உழைப்பும் தீவிரமான பயிற்சியும் பண்ண யார் வேணாலும் மெஜிஷியன் ஆகலாம். இப்ப நான் என்ன சொன்னாலும் ஏன்னு கேட்காம கான்சென்ட்ரேட் பண்ணி பயிற்சி பண்ணா யூ கேன் பிகம் தட். ஆர் யூ போத் ரெடி? ரெடி அங்கிள். ரெடிப்பா. சார், கெட்டப் ஓகேவா சார்? கெட்டப் நல்லா இருக்கு. செல்யூட் அடிச்சு காட்டி கொடுத்துட்டியே. சாரி சார். இப்போ ஸ்கூல்ல இருந்து என் புள்ள ராஜுவும் அவனுடைய ஃப்ரெண்டும் வருவாங்க. நீ போலீஸ் ஆஃபீஸர்ங்கிறத மறந்துடு. யூ ஆர் அ பிக் பாக்கெட். சார், பிக் பாக்கெட் மாதிரி நடிக்க சொன்னேயா? ஸோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிக் பாக்கெட் பண்ணுறோம், எப்படி நிற்பான் எப்படி நடப்பான் அப்படி தான் நடந்துக்கணும். என் பிள்ளைங்களால கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னை கண்டுபிடிப்பாங்களான்னு பார்ப்போம். சின்ன பசங்களால் இதெல்லாம் முடியுமா? யோ, அந்த பசங்களை சாதாரணமாக இட போடாத. நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நம்ம ராஜீவ் நல்லா படிக்கிற பையன். விட்டா டாக்டரோ ஐஐடி இன்ஜினியரோ வருவான். அவனை இந்த வயசுல இப்படி கடுமையாக தயார் பண்ணணுமா? ஏன் புத்திசாலிங்க டாக்டர் இன்ஜினியர் மட்டும்தான் ஆகணுமா? ஒவ்வொரு நாளும் கிரிமினல்ஸ் புத்திசாலி ஆகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் புத்திசாலிங்க நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தால் தான் அவங்கள தடுக்க முடியும். Now go, take your position. Sure, go. sir. ஏய் ராஜீவ், இங்க என்னடா பண்ணிருக்க? மழை பெய்யுற மாதிரி இருக்கு, வா போலாம். சரி நீ போ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்.
அந்த பொண்ணுக்கிட்ட என்னடா கொடுத்த? பெரிய பொண்ணு கூடவே க்ளோஸாக இருக்க. பாவுண்டா, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. நீ நடத்து. ஹாய். நீங்க எப்படி அங்கிளிங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி டெஸ்ட் இங்கேயே ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு 10 செகண்ட் கொடுக்குறேன். சுத்தி தீவிரமாக கவனிங்க. அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்குறேன். ஓகே? ஐ ஆம் டைமிங் இட். கோ. தட்ஸ் இட். இப்போ சந்தேகப்படுற மாதிரி யாராவது சுத்தி தெரிஞ்சாங்களா? செருப்பு தைக்கிறவன் கையில ஊசி, வீடி பிடிச்சிட்டு ஒருத்தன் நிக்கிறான். கருப்பு கொடை பிடிச்சிட்டு வயசான ஆளு. அப்புறம் I got it பா, அந்த கருப்பு ஜாக்கெட். எல்லாரும் பஸ் வர திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கும் போது அவனோட பார்வை மட்டும் முன்னாடி இருந்தவங்களோட பாக்கெட் மேல இருந்தது. அவன் ஒரு பிக் பாக்கெட் பா. வண்டர்ஃபுல். இன்னைக்கு 5 ஸ்டார் உனக்கு. என்னாச்சு சோழன்? இல்லை அங்கிள், ராஜு சொன்ன எல்லாத்தையும் நானும் பார்த்தேன். ஆனால் அவர் கோட் ஒரு பக்கம் 2 இன்ச் இறங்கி இருக்கு. அவர் பாக்கெட் பல்ஜா இருக்கு. அநேகமாக ஹெவியாக ஏதோ கன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கேட் பக்கத்தில் போலீஸ் போட்ட பைக் ஒன்று நிற்கிது. அப்புறம் அவர் ஹேர் ஸ்டைலை பாருங்க. மீச போலீஸ். அவர் மஃப்டியில் இருக்கிற போலீஸ். உங்கள் ஃப்ரெண்டா அங்கிள்? இந்த கேமுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்களா?